சற்று முன் 3ஆம் ஆண்டில் விஜய் டிசைனாக உருட்டும் தாவேகா படித்து சொல்லியும் கேட்கலையே. சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் கூறி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்த தாவேகா பிரச்சாரம் செய்வதில் இன்னமும் மந்தமாகவே செயல்படுகிறது. இந்த நிலையில் இன்று 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்படும் நிலையில் விஜய் தரப்புக்கு சரமாரியான கேள்விகள் எழுந்திருக்கிறது. அரசியலில் ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்க வேண்டும், ஆட்சி பங்கு அதிகாரத்தில் என்ற முழக்கத்துடன் அரசியலுக்கு வந்த விஜய்தான் அடுத்த முதல்வர் என்று தாவேகாவினர் கூறுகின்றனர். இதற்கிடையே விஜய்க்கு ரேண்டமாக மட்டுமே மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதாக அவர் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் எப்போது பிரஸ் மீட் கொடுப்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் விஜய் சமீபத்தில் தனியார் ஊடக நிறுவனத்தில் பேசியது கூட பொதுவெளியில் வீடியோவாக வெளியிடாமல் தவிர்த்து வந்தார். இதெல்லாம் பலவிதமான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. உலகத்திலேயே செய்தியாளர் சந்திப்பை மறைமுகமாக சந்தித்து பொதுவெளியில் என்ன சொன்னோம் என ஊடக நிறுவனம் வந்து பொதுவெளியில் தெரிவிப்பது விஜயின் செய்தியாளர் சந்திப்பு என்றே கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது தாவேகா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா என்று கொண்டாடி வருகிறது. இந்த 3 வருடங்களில் விஜய் ஒருமுறை கூட செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. விஜய் ஊடக சந்திப்பை எதிர்கொள்ள பயப்படுவதாக அவர் மீது விமர்சனம் வந்துள்ளது. இதற்கு தாவேகா நிர்வாகிகள் அளிக்கும் பதில் இன்னும் மோசமாகவே இருக்கிறது. தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், நீங்கள் எல்லாம் யார்? நான் சந்திக்க கூடாதா? நான் விஜய், இவங்க விஜய், அவர் விஜய், இந்த அம்மா விஜய், இங்குள்ள அனைவருமே விஜய் என்று அருகில் இருந்தோரை குறிப்பிட்டு பேசினார். தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் மதுரையில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கூட்டணி நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் கூட்டணி அமைப்போம் என்று கூறியிருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை முதல் மாநாட்டிலேயே சொல்லியிருக்கிறோம். இதை ஏதோ கூட்டணி அழைப்புக்காகவோ கூட்டணியை சார்ந்திருக்கிறோம் என்பதற்காக சொல்லவில்லை என மழுப்பலான பதில் கொடுத்து வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர்களும் விஜய் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் என்ன செய்தார் என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் பரந்தூருக்கு விஜய் சென்றார், ஒருமுறை சென்றார் தவிர அதன் பிறகு அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கவில்லை. கரூர் மக்கள் தன்னை பார்க்க வந்தவர்கள் இறந்த போது கூட பனையூருக்கு அழைத்தாரே தவிர மீண்டும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. இப்படி அரசியல் செய்தால் மக்கள் ஆதரவு கொடுப்பார்களா என்பது சந்தேகமாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது.